கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? என் வார்த்தையை கவனி, உன் செவியை சாய், என் வார்த்தைகளை உன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு உன் மனதில் வைத்துக்கொள், அப்படியெல்லாம் சொல்கிறார். பார்த்தீங்களா? இப்போது அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக, கேட்போமாக, ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய வசனம்தான் நம்மை ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நடத்தும். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறாரு. இப்படி தேவன் தன்னை பற்றி எவ்வளவாய் வெளிப்பாடுகளை இந்த உலகத்தில் கொடுத்தாலும் கூட பெருங்கூட்டமான ஜனங்கள் நோவா காலத்தில் இருந்தது போலவும் லோத்து காலத்தில் இருந்தது போலவும் இருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய செவியை விலக்குகிறார்கள். தங்களுடைய அருவருப்பான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதை குறித்தும் தேவன் சொல்லுகிறார். இன்று நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஜீவன் உள்ள தேவன், நம்மை படைத்தவர், எல்லாரையும் சந்தித்து நீ என்னிடத்தில் வந்துவிடு, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவும், உன்னை பரிசுத்தமாக்கும், உனக்கு ஜீவன் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உனக்கு நீ பரலோகம் போகலாம் என்று தேவன் அநேக சுவிசேஷங்களை அநேகர் மூலமாய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆகாய விரிவு மூலமாய் கூட கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை காட்டுகிறாராம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. எவ்வளோ காரியங்கள் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆனால் இந்த ஜனத்துக்கு என்னதான் வேணும்? குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் வருத்தத்தோடு அவர் ஒரு சங்கீதத்தில் 53வது சங்கீதத்தில் நான் சில காரியங்களை வாசித்து காட்டுறேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான். கர்த்தர் இருக்கிறாரு, அவர் தான் சிருஷ்டிச்சார், அவர் தான் இப்போ இருக்கிற நிலைமையில் அவனை இன்னும் சாகாமல் வச்சுருக்கிறாரு. இவன் இவ்வளவு பாவம் செய்தும் கூட இன்னும் இவன் செத்து நரகம் போகாமல் உயிரோடு இருக்கிறான். அவருடைய இரக்கங்கள் கிருபையினால் நீ மனம் திரும்பு என்று சொல்லி அவனுக்கு காலங்களை நீட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவன் தேவன் இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறானான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அவர் பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் அங்கேருந்து பார்த்தாராம், நம்மளை தேடுற எவனா ஒருத்தன் இருக்கானா, நம்ம அவனை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு அவர் இங்கேருந்து பார்த்தாராம். அதாவது தன்னை தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய கண்கள் பூமியெங்கு சுற்றி உலாவி வருகிறதுன்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? இப்படி மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர் பூமியை பார்த்து அப்படி சொல்கிறாரு, அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. ரட்சிக்கப்பட்டவங்களை மற்ற ஜனங்கள் உபத்திரவப்படுத்தும் போது, ஏதோ ஒரு விதத்தில் கொடுமைப்படுத்தும் போது அது சொல்கிறாரு, அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாக பாளையமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இப்படி இந்த ஆட்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்ல, விசுவாசிகளை போட்டு கடித்து பட்சிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய மகிமையை ஏதோ ஒரு விதத்தில் விளங்க பண்ணுறாராம். அதனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவருடைய எலும்பெல்லாம் கர்த்தர் சிதற பண்ண போகிறாருங்க. பயமில்லாத இடத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். அவர்களை வெறுத்து
அவர்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிம்மதி இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி ஆகும்போது உன்னை வெறுத்தாங்களே, உன்னை அடித்தாங்களே, உன்னை துன்பப்படுத்தினாங்களே, அப்பத்தை பட்சிக்கிறது போல் உங்களை பட்சித்தாங்களே, அவங்கள நீங்கள் வெட்கப்படுத்துவீங்கன்னு எழுதியிருக்கு. சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எவ்வளவு நல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உபத்திரவங்கள் வரலாம், உங்களை பாதுகாப்பார். ஆனால் உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அநேகர் இருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? எல்லார் கண்களை மூடி இந்த ஜெபத்தை நீங்கள் கவனிப்பீங்களா? நீங்கள் ஆமேன்னு சொல்லுகிற அளவுக்கு கவனித்து ஏற்றுக்கொள்வீங்களா? இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. நீரே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினீர். பூமி அதிலுள்ள யாவும் உம்முடையது. கர்த்தாவே, மனுஷரே நீர் உண்டாக்கினீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் போனபோது உம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை அனுப்பி பரிகாரம் செய்தீர். இப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் அக்கிரமத்திலே இருந்து நரகம் போகாமல் தப்பிக்கொள்ளும்படியாக என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீர். ஆனாலும் உமக்கு ரொம்ப வருத்தம் இருக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்று அப்படி சொல்லுகிறீர். நீர் வானத்திலிருந்து பூமியை மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தீர். அங்கே எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போய் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற நிலைமை தான் இருக்கிறது. போதாதற்கு உம்முடைய ஜனங்களை அப்பத்தை பட்சிக்கிறது போல பட்சிக்கிறார்களே. கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், அவர்களை பார்த்து இகழ்வீர். அவர்களுக்கு வருகிற ஆபத்தை நீர் அறிவீர். அவர்களுக்கு ஆபத்து வருகிறது. உம்முடைய ஜனங்களை உபத்திரப்படுத்தினார்களே, இப்பொழுது அவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்தில் அவர்கள் உருண்டு கொண்டிருக்கும்போது அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை வெட்கப்படுத்தினார்கள் என்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொல்லுகிறேன். இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் நீர் அனுகூலமாக இருந்து பாதுகாப்பு தந்து இவர்களை நடத்தி இவர்கள் மூலமாய் சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நீரே தேவன் என்று விளங்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். அதையும் மிஞ்சி உம்முடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களை நீர் வெட்கப்படுத்துவீர் என்று இங்கே எழுதியிருக்கிறது. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெயம் எடுக்கிறவர். நீர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் சேர்ந்து ஆட்டம் போட்டாலும் அவைகளெல்லாம் தோல்வி அடைகின்றன. அவைகள் முடிவிலே நரகம் போகின்றன. அது அவைகளுக்கு தெரியும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனாலும் இப்போ இருக்கிற நாளில் ஏதாவது செய்யலாமா என்று முயற்சிக்கிறது. ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் உம்முடைய பாதுகாப்பிலே தங்குகிறான். அது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களை நீர் வெட்கப்படுத்துவீர் என்று, அது உம்முடைய பிள்ளைகளை கொண்டே வெட்கப்படுத்துவீர் என்று சொல்லியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆம் கர்த்தாவே, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் கர்த்தர்க்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க பழகி கொள்ளுங்கள்.
அப்போ எந்த தப்பும் செய்ய மாட்டோம். கர்த்தர் நம்மளை கவனிக்கிறாரு, கர்த்தர் நம்மளை சூழ்ந்திருக்கிறாரு நினைக்கும்போது நம்ம ஒழுங்காக இருப்போம். அப்போ கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இதை நிமித்தம் அவர் வெட்கப்படுத்திடுவார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காட் bless you.